Morning, friends. Good morning. சார் குட் மார்னிங். சொல்லுங்க எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அவர் சார் சொன்னது இன்னைக்கு எது பிடிச்சிருக்குது, எது பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, அதை நாம நடைமுறையில செயல்படுத்தணும். நான் எல்லாமே கத்துக்கிட்டேன், எல்லாமே படிச்சுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாழ்நாள் பூரா படிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம வாழ்நாள் பூரா நமக்கு பணம் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாருங்க. நாம என்னைக்கு இந்த நம்ம ஒரு வேலையை தேடணும்னு முடிக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் வேலையை தேடணும்னா அதை எப்படி அந்த வேலையை நம்ம உருவாக்கத்துக்கு எவ்வளவு இது பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம நெட்ஒர்க்கையும் செயல்படுத்தணுங்கிறத நிறைய பாயிண்ட் சொன்னாருங்க. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல, கேட்டேன். ஆனா பட் அது சரியா இன்னொரு முறை கத்துக்கணும்னு இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நன்றி நன்றி சார். வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெகதீசன் வாணியம்பாடி சார். இன்னைக்கு குரூப்ல இருக்கிற 21 பேர் ஓட விட்டுருக்கீங்க சார். உண்மையிலே அற்புதமான விஷயம். ஏன்னா லைஃப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோன்றது ஒவ்வொருத்தருக்கும் நல்லா புரிய வச்சிருக்கீங்க. உண்மைதான் சார். அதாவது 1,00,00,000 வச்சுருக்கிறாங்கன்னா மாசம் 50,000 செலவு பண்ணா எத்தனை வருஷம் வாழ முடியும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்? பணத்துக்காக நம்ம வேலை செய்யணுன்ற அவசியம் நம்ம லைஃப்ல யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த வாய்ப்பு வெஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கொடுத்துருக்கான்றது மிகப்பெரிய விஷயம் சார். அதை யாரெல்லாம் கெட்டியா பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க லைஃப் எல்லாம் ஃபியூச்சர்ல கவலைப்பட அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்தீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு சொல்லும் எனக்கு என்ன அப்படியே அடிச்ச மாதிரியே இருந்தது சார் ஒவ்வொரு விஷயம். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஏன் இது மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத விட அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் தனி மனிதன் உழைச்சு பணக்காரன் ஆக முடியாதுன்றது சத்தியமான உண்மை சார். அது ஏன்னா எல்லாமே ஆக்டிவ் இன்கம் அப்படின்னும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல, வெளி உலகத்துல. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்துல வெஸ்டேஜ்ல இது வரைக்கும் சரியா பண்ணாதவங்க இனிமேல் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சாந்தி சார். குட் மார்னிங் மேடம். என்ன ஒரு வாரம் லீவா சார்? இல்ல சார், வேற ஒரு ஒர்க்ல இருந்தேன் சார். ஓகே 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 சொல்லுங்க மேடம். அது நம்ம வெஸ்டேஜ் ஒர்க் தான் சார். சார், அந்த இது இப்போ சார் சொன்னார்ல சார், நானும் ஃப்ளூயண்டா பேச முடியாது சார் தமிழ்ல, அதனாலதான் எனக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ லயபிலிட்டி, அசட்டு, இதெல்லாம் எல்லாமே சார் சொன்னது எல்லாமே ரொம்ப புதுசா நம்ம இப்போ வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணா ஏன் வெஸ்டேஜ்ல முடியாது? எல்லாரோட சக்சஸ் நம்ம பார்க்கணும். பூரா மிடில் மிடில் ஃபேமிலி, ரிச் பீப்புள்ஸ் இது பார்த்து எல்லாம் எவ்வளோ நல்லா அழகா சொன்னாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் அது ரெக்கார்ட் பண்ணிக்கனா முடியல, ஏன்னா நிறைய இதாயிடுது இதுல, போன்ல மெமரி இதாயிடும், அதனால முடியல. இவங்க பேசுறது எனக்கு எப்படி சார், அது சப்ஸ்கிரைப் அப்படி சொன்னாங்கல்ல சார், மறுபடி கேட்கறதுக்கு வேணும் சார். சரி, அது உங்களுக்கு கிடைக்கும் சார். நேம் சார், சார் நேம் சார். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஏழுமலை சார். காலையிலே உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ வந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன விஷயம்னா பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, சொத்தை உருவாக்குறதுன்றத தெளிவாக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஏழை பணக்காரன் மிடில் கிளாஸ் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக சொன்னார். ஏன்னா ஏழைன்றது முடிவு எடுக்கிறதுக்கும் சரி, அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் சரி ரொம்ப யோசிப்பாங்க. மிடில் கிளாஸ்லாம் இருந்தாலும் ஆனால் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படின்றத அவர் சார் சொன்னார். ஏழைனா எப்படி இருப்பாங்க, பணக்காரனா எப்படி இருப்பாங்க, மிடில் கிளாஸ்னா எப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசட்டுனா என்ன, லைபிலிட்டின்னா ரொம்ப தெளிவாக சொன்னார்.
அதாவது அசட்டுனா நம்ம எந்தெந்த எது மூலமா நமக்கு வருமானம் வருதோ அதெல்லாம் அசட்டு. எது மூலமா நம்ம வருமானத்தை கொடுக்குறோமோ, நம்ம கையில இருந்து பணத்தை வெளியே போதோ அதெல்லாம் வந்து லைபிலிட்டின்னு சொன்னாரு. அதுக்கும் தெளிவா விளக்கம் சொன்னாரு. ஒரு கார் வாங்கியிருக்கோம், ஒரு இஎம்ஐ போகுது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைபிலிட்டியில தான் வரும் அப்படின்றத சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஸ்க். ஏழைங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பணக்காரங்க அதை வாய்ப்பா பார்ப்பாங்க, ஏழைங்க அது ரிஸ்கா பார்ப்பாங்க அப்படின்றத சொன்னாரு. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து ரெண்டு விஷயங்கள். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு வரும். ஒண்ணு பயம், தோத்து போயிடும்ன்ற பயம் வரும். இன்னொன்னு வந்து பேராசை வரும். இது ரெண்டையும் கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண கத்துக்கணும், மேனேஜ் பண்றதுக்கு கவனம் எடுக்கணும்ன்றத தெளிவா சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுது சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சவரெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ 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 சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குறிக்கோளை நம்ம எழுதி வச்சு நம்ம அதை அடையறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோன்றதை இதுல வந்து நான் ரொம்ப நாம ஓடுனாதான் சார் நம்மளோட வியாபாரமும் ஓடுன்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதையே நம்ம சக்சஸா பண்ணிக்கணும்னதே போதும் சார். ஏழை பணக்காரன்றதை விட உழைச்சாதான் இதுல உண்மையான இது இருக்குதுன்றதை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். இதுல வீண் செலவு விரைய செலவுன்றதை விட வீணா ஏன் நம்ம செய்யணும், எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்தி அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னது நம்ம ஜெயிக்கணுன்றதை ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். நீங்க கொடுத்த அந்த புக்களோட சாராம்சம் வந்து அவங்களுடைய அனுபவம். ஆமாங்க சார். இது கதை இல்லை, அனுபவம். அப்ப அந்த அனுபவம் ஒருத்தர் செய்ததை நம்ம செய்யணும், அதை செஞ்சா நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சா நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமாங்க சார். வரலையேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறத விட அதை வரத்துக்கான முயற்சி நம்ம எடுத்தாவே நம்ம கண்டிப்பா இதுல முன்னேறலாம்ன்றது என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அன்னைக்கு எத்தனை பேர் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் பாத்தீங்க? நான் பார்த்தேன் சார். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு மறுபடி நான் முழுசுமே பார்த்தேன் சார். ஓகே, எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப இருந்தது. அந்த மேடம் ஒவ்வொருத்தரும் அந்த அமைச்சர் பேசுனதும் அந்த மேடம் ரொம்ப ரொம்ப நிறைய ஹிந்தியில பேசுனாங்க. எனக்கு புரியல, இருந்தாலும் அது அப்ப சொல்றப்ப புரியுற மாதிரி இருக்குது. இப்ப சொல்ல தெரியலைங்க அது உண்மையிலுமே. ரைட், ஓகே. அது புரியலனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ஃபங்க்ஷன், அந்த மகளிர் தினம் கொண்டாட்டம், அதுல கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பேரும், முக்கியமா நம்ம பாலி சார், அதுல தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் வாங்கினாங்க அவார்டு. ரைட்டா? சரிங்க சார். அதை எப்படி பாத்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு 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 பெண்ணா இருந்து இவங்க ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க போது நாமளும் தான் இருக்கோம். நாமளும் ஏன் நம்மளால சாதனையை பண்ண முடியல, நம்மளோட சின்ன மைல்கள்லாம் எட்டணும் அப்படிங்கிற ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியா இருந்தது சார். எனக்கு நம்ம ஏன் சாதனை பண்ண முடியல? அதான் இன்னைக்கு போட்ட வீடியோ அதுதாங்க. இன்னைக்கு போட்ட வீடியோவுக்கு அதுதான் பொருந்தது சார். நிறைய அதாவது நம்ம ஏன் சாதனை பண்ண முடியல, அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஒரு கத்துக்கிட்டா அதை வந்து கொஞ்சம் சிறிய முயற்சினாச்சும் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணா புரியுங்கிறது இப்ப புரிஞ்சுட்டேன் நான். நம்ம ஒவ்வொரு நாளும் மார்னிங் செஷன் பாக்குறோம், நிறைய ட்ரைனிங் மீட்டிங் பாக்குறோம். ஆனா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை. நம்ம யார்ட்டையுமே பிரசன்டேஷனே கொடுக்கறது இல்லை. நம்ம யார்ட்டையுமே வெப்சைட் பற்றியே பேசுறது இல்லை. அதுதான் காரணம். நமக்கு இந்த வாய்ப்பு இருந்தும் நம்ம அந்த வாய்ப்பை செயல்படுத்தாததுக்கு காரணம் என்ன? நம்முடைய சோம்பேறித்தனம். நம்ம வந்து அந்த விஷயத்தை தள்ளி போடுறோம். நாளை பார்த்துக்கலாம், நாளைக்கு. அப்ப என்னைக்கு அது? கடையில இந்த ரொக்கம் நாளை கடன் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வேலையை நாளை செய்யலாம்.
நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் தள்ளி போடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய வெற்றியும் தள்ளி போகுது. நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் பண்றது, இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மாலை மரியாதை கிடைக்கிறது இல்லை. காரணம் நமக்கு நம்முடைய அந்த தள்ளி போடுற குணம், சோம்பேறித்தனம். சுருக்கமா சொல்ல போனா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லாருமே நிறைய ட்ரைனிங் மீட்டிங் பாக்குறோம். ஆனா என்ன பண்றோம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றோம், கடையை விட்டு வெளியே வர மாட்டேன்றோம், நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டு வெளியே வர மாட்டேன்றோம். அப்போ அதையெல்லாம் செஞ்சாதான் அது, அதாவது நான் வேலையை விடுங்கன்னு சொல்லல, ஆனா அதை செஞ்சுக்கிட்டே நீங்க அடுத்த வேலையை பார்த்தாதான் எஸ்டிஜிக்காக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணாதான், அது 4 மணி நேரமா மாறினாதான் செய்ய முடியும். இன்னைக்கு இப்பவும் மேடம் வந்து ஒவ்வொரு ஊரா போய் எத்தனை மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம் இல்லையா? பாச தெரியாத இடத்துல கூட அவங்க போய் அவங்களுடைய இதை கண்ணி பண்றாங்க. உண்மையாலுமே அவங்கள ரொம்ப ரொம்ப பாராட்டணும். நம்ம பாராட்டுல இல்ல, நம்ம ஏன் அந்த பாராட்டு வாங்கல, அதானே என்னுடைய கேள்வி. எஸ் சார். நமக்கு ஏன் அது கிடைக்கல? நம்ம கைத்தட்டுற கூட்டமா இருக்கிறோம், பாராட்டுறோம், ரைட். ஆனா அந்த பாராட்டு வாங்குற இடத்துல நம்ம இல்ல. ஃபாரின் போனா, அவங்க ஃபாரின் போனா நம்ம கைத்தட்டுறோம், மாலை போடுறோம், ரைட், போயிட்டு வாங்க சந்தோஷமா. அப்ப நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு வரல? அத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சார். எஸ் சார். நம்ம எல்லாருமே நிறைய பேசுறோம். அப்புசாமி சார் கொஞ்சம். எஸ் சார். எல்லாருமே அமைதியா நிறைய பேசுறோம், ஆனா செயல் ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ் சார். ஆக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமாம். சரியா? அதனால நம்ம எல்லாருமே நம்முடைய செயல்பாடை அதிகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம எடுத்துக்கிற நாலேஜை நம்ம மற்ற இடங்கள்ல ஒவ்வொருத்தையும் நம்ம போய் பேசும்போதுதான் அது சரியா வரும். ரைட்டா? ஓகே, வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறதா பேசலாம், இல்லை நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மார்னிங் சார். சார் அது உண்மைதான் சார். சார் சொன்னது எப்படின்னா, டெய்லியும் முயற்சி பண்ணினே இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். நம்ம மீட்டிங் பார்க்குறோம், ட்ரைனிங் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், எதுவுமே செயலே செய்யாம இருந்தா எதுலையுமே வெற்றி கிடைக்காதுங்க சார். அது வந்து உண்மையிலேயே இது சார் சொன்னது நல்லா இருந்துச்சு. நானே பாருங்க, சண்டே வந்து சனிக்கிழமை உமன்ஸ் டேக்கு வர சொல்லியிருந்தார் சாரு. சரி நானும் சரி இங்கே ஓமதிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க சார் நைட் ஆயிடும் வர்றதுக்கு, அப்புறம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தேன். அப்புறமா ருக்மணி மேடம் வந்து திட்டினாங்க, ஏன் மேடம் வர சொன்னா, உங்க டவுன்லைன் வரும்போது நீங்க வரலன்னா என்ன மதிப்பாங்க உங்களை அப்படின்னு சொன்ன பின்னாடி சரி போகலாம் அப்படின்ட்டு நானே போயிருந்தேன் சார். போயிட்டு அதுக்கப்புறம் நான் 4 மணிக்கு போயிருந்தேன். போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு நிக்க வச்சு டான்ஸ் முடிச்சுங்க, சில்வர் முடிச்சுங்க, அப்புறம் ஸ்டாரு, அப்புறம் ப்ரௌன் டைரக்டர், இவங்களை எல்லாருமே சம்பளம் என்ன நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்ல சொன்னாங்க. உண்மையிலேயே எல்லாருக்குமே யூஸா இருந்துச்சு. உண்மையிலேயே என்னுடைய டவுன்லைனுங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாம் நிறைய கிளியர் ஆயிடுச்சு போனதுனால. அதனால உண்மையிலேயே அது உண்மைதான் சார். எப்பவுமே நம்ம செய்யக்கூடாதுன்ற வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா முயற்சி நம்மளுக்கு வெற்றி தன்னாலும் தேடி வரும் சார். செய்யக்கூடாத வேலையே செய்யறது இல்லை, நம்மளால செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அதை செய்யும் போது அது ஈஸியா இருக்கு. ஆமாங்க சார். அது அங்க மீட்டிங் வந்து அவங்க அப்புறம் சொல்றாங்க, எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, உண்மையிலே அங்க வந்த பின்னாடி உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது, அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் செய்து வந்து பால் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு விஷயம் தாங்க. ஆமாங்க சார். ஒரு மனிதனால் முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலும் முடியும். ஆனா இது அவங்களுக்கு தான், அவங்களாலதான் இது முடியும். நம்ம சில விஷயங்களை நம்மளே ஒதுக்கி வச்சு தள்ளி வச்சு உட்கார்ந்துக்கிறோம். இதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கிறது இல்லை. அதெல்லாம் ராஜன் சார் தான் பண்ணுவாரு, இதெல்லாம் விக்டோரியா மேடம் தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரூபன் சார் தான் பண்ணுவாங்க. இல்ல, நம்மளாலே முடியும். ஆனா அவங்க கொடுத்த உழைப்பையும் அவங்க எஸ்டிஜிக்காக கொடுத்த நேரத்தையும் நம்ம கொடுக்குறோமா, தொடர்ந்து கொடுக்குறோமா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி.
எல்லாமே ஒரே நாள்ல வரல. மேடம் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, இதுதான் போட்டிருக்காங்க. வெற்றி எல்லாரும் கிடைச்சது, பட் அதை தொடர்ந்து இன்னும் செஞ்சுட்டு இருக்கனாலதான் வந்திருக்கு. அப்ப இந்த பேரும் புகழும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் தொடர்ந்து வெஸ்டிஜிக்காக நம்ம டெய்லி ஒரு 2 மணி நேரம் கொடுத்தா போதும், மினிமம் 2 மணி நேரம். ஓகேவா? எஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.